நமஸ்தே மாணவ செல்வங்களே, இன்று நம்ம பார்க்கக்கூடிய பாடம் நூலகம். நூலகம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் நூல்களை சேமித்து வைத்திருக்கும் இடம். இன்னொரு பொருள்மா, நூலகம் என்பது பொது அமைப்புகள், தனிநபர்கள், நிறுவனங்களில் உருவாக்கப்பட்டு பேணப்படுகின்ற நூல்களின் சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம். அறிவை வளர்க்கும் புத்தகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இருக்கும் இடம் நூலகம். இந்த நூலகத்துல பாத்தீங்கன்னா இன்றைய நவீன நூலகங்கள்ல பல்வேறு வடிவங்கள்ல நூல்கள் சேமிக்கப்பட்டு வைக்கப்படுகின்றன. டிவிடியாகவும், மைக்ரோஃபில்மாகவும், மைக்ரோஃபிச்சாகவும், மின்னணு வழியில ஒலி முறைகள்ல சேகரிக்கப்பட்ட நூல்களை வழங்கிட்டு வருதுமா. ஒரு பொண்ணு, ஒரு சிறுமி, அவ பெயர் தேனருவி. அந்த தேனருவி என்ன பண்றா, பள்ளிக்கு செல்கின்றாள். பள்ளி சென்று வரும்போது பார்க்கிறாள் ஒரு பெரிய கட்டடம். அந்த கட்டடத்துல நூலகம் பேர் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தா அழகா தோரணங்கள்லாம் கட்டி வண்ண வண்ண தாள்களை தோரணம் கட்டி ரொம்ப சிறப்பா இருக்கு பாக்குறதுக்கு. அதை பார்த்துட்டு தேனருவி மாமா கிட்ட ஓடி வர்றா. மாமா, நான் பள்ளி விட்டு வர்ற வழியில ஒரு கட்டடத்தை பார்த்தேன். அந்த கட்டடத்துல நூலகம் அப்படின்னு பெயர் போட்டிருந்தது மாமா. அந்த நூலகத்துல தோரணங்கள்லாம் கட்டப்பட்டிருந்தது. காரணம் என்ன மாமா அப்படின்னு ஆசையா ஓடி வந்து கேட்கிறா. மாமா சொல்றாரு, நூலகம் அப்படின்னா நூல்களை சேமித்து வைக்கக்கூடிய இடத்தை நூலகம்னு சொல்லுவாங்க. நூலக தினம் கொண்டாடப்படுகிறதுனால அந்த நூல் நிலையம் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நூலக தினம் நாம் ஏன் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சீர்காழியில இருக்கக்கூடிய அரங்கநாதன் அப்படிங்கிற ஒருவருடைய பிறந்த நாளை தான் நம்ம என்ன கொண்டாடுகிறோம், தேசிய நூலக தினமாக கொண்டாடுகிறோம். அந்த தினம் வந்து ஆகஸ்ட் 12மா. தேனருவி, அப்படியா மாமா, நாமும் நூலகத்துக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே மாமா, சரி வா கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. நூலகத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்கிறா. நூலகம் அப்படிங்கிறது நூல் குட்டல் அகம் பிரிச்சு அப்படி கிடைக்கும். நூல் குட்டல் அகம் நூலகம் அப்படின்னு பொருள்படும். இங்க பல்வேறு வகைப்பட்ட நூல்கள் வரிசையாக அடுக்க வைக்கப்பட்டிருக்கும். அதுல நமக்கு தேவைப்படுகின்ற நூல்களை நாம எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி நூலகத்துக்கு வேறு பெயர்கள் என்ன, நூல் நிலையம், புத்தக சாலை என்பது நூலகத்தின் வேறு பெயர்கள் அப்படின்னு மாமா சொல்றாரு. மாமா, இங்க என்னென்ன நூல்கள் இருக்கும் அப்படின்னா தேனருவி கேட்கிறா. நூலகத்துல என்னென்ன நூல்கள் இருக்கும், அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள், தமிழ், ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளை சார்ந்த இலக்கிய நூல்கள், அறிவியல் நூல்கள், தத்துவ நூல்கள், வரலாற்று நூல்கள், பூகோள நூல்கள் போன்ற நூல்கள்லாம் இடம்பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாம நாளிதழ்னா தினசரி வெளியாகக்கூடிய இதழ் என்னன்னு சொல்லுவாங்க, நாளிதழ் சொல்லுவாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தினத்தந்தி, தினமலர் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நாளிதழ் சொல்லுவாங்க. வார இதழ், வாரம் ஒரு முறை வரக்கூடிய இதழ்களை என்னன்னு சொல்லுவாங்க, வார இதழ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வாரமலர் சொல்லலாம், சிறுவர் மலர் சொல்லலாம், ராணி புத்தகம் சொல்லலாம். இதெல்லாம் வார இதழ்கள். அடுத்து மாத இதழ் வந்து மாதம் ஒரு முறை வரக்கூடிய இதழ்கள். சுட்டி, விகடன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, மாதம் ஒரு முறை வரக்கூடிய இதழ்கள். இந்த இதழ்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்க அந்த மேசைகள்ல அடுக்கி வச்சிருப்பாங்கம்மா. நம்ம தேவைப்படுற இதழ்களை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள், சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க, விரும்பி வந்து அங்கு அமர்ந்து அமைதியாக படித்து செல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமம்மா, நீங்க என்ன பண்ணலாம், அங்க உறுப்பினர் ஆயிக்கலாம். ஒரு விண்ணப்ப படிவம் அவங்க கொடுப்பாங்க. அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதற்கான ஒரு சிறு கட்டண தொகை அவங்க வசூலிப்பாங்க. அந்த கட்டணத்தை நம்ம செலுத்திட்டோம்னா எந்த புத்தகம் தேவையோ அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல படிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து நூலகத்துக்கு கொடுக்கலாம். அதற்கான இடைவெளி கொடுத்திருப்பாங்க, ஒரு வாரமோ அல்லது 2 நாட்களோ அதை திருப்பி கொடுக்கக்கூடிய காலக்கெடு விதிச்சிருப்பாங்க. அந்த காலத்திற்குள்ள நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம அந்த பதிவேட்டுல என்ன பண்ணணும், பதிவு செய்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற தகவலையும் மாமா என்ன பண்றாரு, தேனருவிக்கு சொல்கிறார். அடேங்கப்பா, நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறா. இங்க பாருங்க, இப்படிதான் நூல்கள் இருக்குமா நூலகத்துல. இங்க பாருங்க, வரலாறு நூல்கள்னு இருக்கும், ஒவ்வொரு தலைப்புகள்ல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும்மா. இப்படி ஒவ்வொரு துறைகளை பற்றி நூல்கள் அதற்கு கீழே எழுத வச்சிருப்பாங்க, தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க. அந்த தலைப்புகள்ல நம்ம தேடி எடுத்து படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். எடுத்து படிச்சுட்டு திரும்ப அந்த எடுத்த இடத்துல நம்ம வச்சுட்டு வரணுமா. அந்த புத்தகங்களுக்கு எண்ணும் கூட கொடுத்திருப்பாங்க. அந்த எண்ணுக்கு நேரம் நம்ம அடுக்கி வைக்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி நூலகத்துல புத்தகங்களை வாசிக்கும் போது மிகவும் அமைதியான முறையில படிச்சுட்டு வரணும். ஏன்னா ஒரு சிறு கடுகு விழுந்தா கூட அந்த ஓசை கூட அங்க
கூடாது. அந்த அளவுக்கு எல்லாரும் அமைதியா உட்காந்து நூல்களை படிப்பாங்க அப்படிங்கிற தகவலை மாமா சொல்றான். திரும்ப தேனருவி கேட்கிறா, நூல்களை படிப்பதால் என்ன பயன் மாமா அப்படிங்கிறா. அதுக்கு மாமா சொல்றாரு, நம் அறிவு வளர்கிறது, நம்மளுடைய அறிவு வளர்கிறது, அதே மாதிரி நம்மளுடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது. வேலை வாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையும் சேரவும் முடிகிறது, மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. நிறைய நூல்களை படிப்பதால நமக்கு என்ன ஏற்படுகிறது? தன்னம்பிக்கை ஏற்படுகிறது அப்படிங்கிற தகவலையும் சொல்றாரு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு நூல்கள்ல எடுத்து படிச்சுட்டு அந்த வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான பயிற்சிகளையும் அந்த நூலகங்களே நமக்கு வழங்குகிறார்கள். அதனால நல்ல வேலைக்கு போய் நம்ம வாழ்க்கையோட பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் முடியும் இந்த நூலகங்கள் மூலமா அப்படிங்கிற தகவலையும் தேனருவிகிட்ட மாமா சொல்கிறார். அடுத்து மாமா, இங்கே குழந்தைகளுக்கான பிரிவு தனியாக இருக்கிறது. நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் வைத்து அந்த போட்டிகள்ல பங்கேற்று வெற்றி பெறுபவர்களுக்கு என்ன பண்றாங்க? பரிசுகளும் வழங்கப்படுகிறதுங்கிற தகவலையும் கூறுகிறார். ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் வீட்டில் நூலகம் அமைக்க வேண்டும், அதில் நிறைய புத்தகங்களை சேமித்து வைத்து புத்தகம் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு மாமா சொல்றாரு. தேனருவி என்ன சொல்றாரு? நன்றி மாமா, நான் நம் வீட்டில் ஒரு சிறிய நூலகத்தை கட்டாய அமைச்சு அதுல நிறைய நூல்களை சேமிப்பேன் அப்படின்னு தேனருவி தகவல் சொல்றா. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, உன்னுடைய பிறந்த நாளுக்கோ அல்லது பெரியவர்கள் வீட்டிற்கு வரும்போதோ அவர்களிடம் நீங்க நூல்களை வாங்கி கொடுக்க சொல்லி என்ன பண்ணலாம்? அந்த நூல்களை வாசித்து உன்னோட வீட்டில் சேமித்து வரலாம். அது மட்டும் இல்லாமம்மா, நீ படித்த புத்தகங்களை என்ன பண்ணலாம்? ஒரு அலமாரியில சேகரிச்சு வச்சு நூல் நிலையம் போல ஏற்பாடு பண்ணி வைங்க. ஏன்னா ஜிகே புத்தகங்கள், பொது அறிவு புத்தகங்களை சேகரிக்கப்படும் போது தேவையான விஷயங்களை நம்ம தேவைப்படுகிற நேரத்துல எடுத்து வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இல்லையா? அதனால நீ படித்த புத்தகங்களை தூக்கி போட்டுடாதீங்க, அலமாரியில சேகரிச்சு வைங்க, உங்களது அறிவை வளர்த்து கொள்ளுங்க. அடுத்து உங்களுக்கு சிறு தலைப்பு கொடுத்திருக்காங்க, அறிந்து கொள்வோம். படிப்பு தான் ஒருவன் உயர வழி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, படிப்பு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சாதனமா இருக்கக்கூடியது, ஏணிப்படியா இருக்கக்கூடியது எது? கல்வி அப்படிங்கறத நம்ம ஒருவரும் மறக்க கூடாதுமா. இத சொன்னவர் யாரு? காமராசர். படிக்காத மேதை அப்படின்னு ஒரு பட்டம் வாங்கினவர் யாரு? காமராசர். அழகா சொல்லியிருக்கிறாரு. அடுத்து புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள் அப்படிங்கிறார். நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் என்ன பண்ணலாம்? புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு அப்துல் கலாம் நமக்காக அறிவுரை கூறுகிறார். அடுத்து பாருங்க, வாங்க பேசலாம். உன் பள்ளி நூலகத்தில் உள்ள நூல்களுள் நீ படித்த ஏதேனும் ஒரு நூல் கதை பற்றி வகுப்பறையில் கலந்துரையாடுக. உன்னோட பள்ளியில இருக்கக்கூடிய நூலகத்துல இருக்கிற நூலை எடுத்து படிச்ச கதைய வகுப்பறையில கலந்துரையாட சொல்றாங்க. அதே மாதிரி அருகில் உள்ள நூலகத்திற்கு சென்று வந்த அனுபவத்தை வகுப்பறையில் கலந்துரையாடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை செஞ்சு பார்க்கலாம். நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நூலகத்திற்கு சென்று வந்த அனுபவத்தை கட்டாயம் பகிர்ந்து கொள்ளணுமா. அடுத்து பாருங்க, சரியான விடையை தெரிவு செய்வோமா கொடுத்திருக்காங்க. நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள் என்னது? புத்தகம். நூல் புத்தகம். அறிஞர் அறிவில் சிறந்தவர். அறிஞர் அப்படிங்கிற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்னது? அறிவில் சிறந்தவர். தேனருவி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? தேன் கூட்டல் அருவி. புத்துணர்ச்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது புதுமை கூட்டல் உணர்ச்சி. புதுமை கூட்டல் உணர்ச்சி. அகம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். அகம் புறம். தேன் கூட்டல் இருக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தேனிருக்கும். வினாக்களுக்கு விடையளி. நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படிங்கிற வினா பாருங்க. நூலகத்தோடைய வேறு பெயர்கள் என்ன? நூல் நிலையம், புத்தக சாலை. நூல் நிலையம், புத்தக சாலை. நூலகத்தின் பயன்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நூலகத்தோட பயன்கள் என்ன? இந்த இடத்துல இந்த வார்த்தை போட்டிருக்குங்க. நூல்களை படிப்பதால் அறிவு வளர்கிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது, மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, வேலை வாய்ப்பும் பெற முடிகிறது, நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது அப்படிங்கிற தகவல் எழுதுங்க. நூலகத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பம்சங்கள் என்னென்ன உள்ளன? குழந்தைகளுக்கான பிரிவு, குழந்தைகளுக்கான ஒரு பிரிவு இருக்கு. குழந்தைகளுக்கான போட்டிகள் வைக்கிறாங்க இல்லையா? அப்புறம் பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நீங்க எழுதுங்க. நீ நூலகத்திற்கு சென்று வந்ததை பற்றி எழுதுகன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நூலகத்துல எப்படி இருக்கணும்? அமைதியாக அமர்ந்து தேவையான நூல்களை எடுத்து படிப்பது மிகவும் மகிழ்வாக இருந்தது. நம்ம தேவையான நூல்களை எடுத்து அமைதியா உட்கார்ந்து படிப்பது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு தகவலை நீங்க எழுதலாம். சொற்களை உருவாக்குவோமா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு சொல் கொடுத்திருக்காங்க, திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி, இங்க வரி குதிரை, இதெல்லாம் சொற்கள். வரி குதிரைங்கிற சொற்கள்ல இருந்து வரி, குதிரை, குதி,
திரை, வரை அப்படின்னு சொற்கள் உருவாக்கி இருக்காங்க. இங்க திருநெல்வேலின்னு ஒரு சொல் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து திரு நெல் வேலி அப்படின்னு புதிய சொற்களை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்கம்மா. அடுத்து பாருங்க, இங்க பனி புயல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், சொற்கள் உருவாக்கணும். பல், புல், புயல், பனி, இப்படி நம்ம சொற்களை உருவாக்கலாமா. அடுத்து இங்க பாருங்க, எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல் உருவாக்குகன்னு கொடுத்திருக்காங்கம்மா. இங்க பாருங்க, பள்ளிக்கூடம், பா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. பா, இல், லி, இக், கு, ட, இம், பள்ளிக்கூடம். நீங்களே எழுதணுங்கிறதுக்காக நான் எழுதாம இருக்கேன், நீங்க எழுதிக்கங்க. அடுத்து பாருங்க, நூலக தினம். பாருங்க, நூ இங்க இருக்கு. நூ, ல, க, தி, ந, இம், நூலக தினம். அடுத்து பாருங்க, கு, ழ, இன், தை, க, இல், குழந்தைகள் அப்படின்னு எழுதணும். அடுத்து பாருங்க, மா, இங்க பாருங்க, மா, ந, வ, லி, மை, மனவலிமை. பாருங்க, மா, ந, வ, லி, மை, மனவலிமை. அடுத்து புத்துணர்ச்சி, பு, இத், து, ந, இர், இ, சி, புத்துணர்ச்சி. ஓகேவாமா, எழுதிக்கிங்க. பள்ளிக்கூடம், நூலக தினம், குழந்தைகள், மனவலிமை, புத்துணர்ச்சி அப்படிங்கறத எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, நிறுத்தற் குறியீடுகளை பயன்படுத்தி படிப்போமா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நிறுத்தற் குறிகளை எங்க நிறுத்தி வாசிக்கணுமோ அங்க நிறுத்தி வாசிச்சாதான் அந்த பொருள் நமக்கு புரியுமா. அதுக்காக இங்க கொடுத்திருக்காங்க. நூலகத்திற்கு நீ சென்றுள்ளாயா? அங்கு பல வகையான நூல்கள் வைக்கப்பட்டுள்ளன. சிறுகதை புத்தகங்கள், புதினங்கள், வரலாற்று நூல்கள், இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள் என வரிசைப்படுத்தி வைத்திருப்பர். சிறுவர் இதழ்கள், செய்தித்தாள்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் போன்ற இதழ்களும் உண்டு. ஆஹா, அங்கு சென்று படிக்கத் தொடங்கினால் நேரம் போவதே தெரியாது. நூலகத்தின் பொறுப்பாளர் நூலகர் ஆவார். நூலகத்தில் அமைதி காத்திடல் வேண்டும். நூலகத்தின் பொறுப்பாளர் யாரு? நூலகர். பத்தியப்படுத்தி வினாக்களுக்கு விடையளின்னு கொடுத்திருக்காங்கம்மா. இங்க ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க. இதை படிச்சுட்டு இதற்கு கீழே இருக்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தாள் பூமலர். விளையாடுவதற்காக தன் தோழி மாலதி வீட்டிற்கு சென்றாள். வழியில் 2 சிறுவர்கள் வேலியில் உள்ள ஓணானை அடிப்பதற்கு கையில் கல்லோடு குறிபார்த்து கொண்டிருந்தனர். பூமலர் அவர்களிடம், ஓணானை அடிக்காதீர்கள், உங்களை அடித்தால் உங்களுக்கு வலிக்கும் அல்லவா, அதுபோல அதற்கும் வலிக்கும், எனவே உயிர்களை துன்புறுத்த கூடாது என்றாள். சிறிது யோசித்த அச்சிறுவர்கள் கற்களை கீழே போட்டுவிட்டு தங்களது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தனர். இதை படிச்சு பாருங்க. படிச்சோடனே உங்களுக்கு நான் வினா கேட்கும் போது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியும். பூமலர் யார் வீட்டிற்கு விளையாட சென்றாள்? பூமலர் யார் வீட்டுக்கு விளையாட சென்றாள்? தன் தோழி மாலதி வீட்டிற்கு சென்றாள். யாரோட வீட்டிற்கு? மாலதி வீட்டிற்கு. சிறுவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர்? சிறுவர்கள் என்ன பண்ணாங்க? வேலியில் உள்ள ஓணானை அடிப்பதற்கு கல்லோடு குறிபார்த்து கொண்டிருந்தனர். இந்த பத்தியில இருக்கு இல்லையாமா, அதுதான் பதில். உயிர்களை துன்புறுத்த கூடாது அப்படின்னு யார் கூறுகிறாள்? பூமலர் கூறுகிறாள் இல்லையா. அப்ப பூமலர்ங்கிற பதில் எழுதலாம். இப்பத்தியிலிருந்து நீ அறிந்து கொண்டது என்ன? உயிர்களை துன்புறுத்த கூடாது. கண்டிப்பா உயிர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? துன்புறுத்த கூடாதுங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறோம். பொருத்தமான சொல்லால் நிரப்பகன்னு கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய பெயரையும் இங்க இருக்கக்கூடிய சொற்களையும் இணைத்து நாம இந்த சொற்றொடரை முடிக்கணுமா. பாருங்க, நெருப்பு கொடுத்திருக்காங்க. நெருப்புங்கிற வார்த்தை எழுதிக்கிறோம். இல்லாமல் சமைக்க முடியாது. அடுத்து பாருங்க, விதை இல்லாமல் செடி வளராது. இங்க பாருங்க, சக்கரம் இல்லாமல் வண்டி ஓடாது அப்படிங்கிற பதில் எழுதுங்க. அடுத்து செயல் திட்டம் ஒன்று கொடுத்திருக்காங்க. அருகில் உள்ள நூலகத்திற்கு சென்று உனக்கு விருப்பமான சிறுவர் இதழ்களை படித்து அதில் உனக்கு பிடித்த 2 எழுதி வருகன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க நூலகத்துக்கு போங்க, உனக்கு பிடிச்ச சிறுவர் இதழ்களை எடுத்து படித்து அதில் உனக்கு பிடித்த 2 கருத்துக்களையோ அல்லது கதைகளோ எழுதி வர சொல்றாங்க. நன்றிமா, அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.